श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। पञ्चदशी। नमः श्रीशङ्करानन्द गुरुपादाम्बुजन्मने सविलासमहामोह ग्राहग्रासैककर्मणे। 48வது ஸ்லோகம். மாயா வித்யே விகாயைவ உபாதி ஏவம் உபாதி பரஜீவயோः அகண்டம் சச்சிதானந்தம் பரம் பிரம்மைவ லக்ஷ்யதே। மாயா வித்யே விகாயைவம் உபாதி பரஜீவயோः அகண்டம் சச்சிதானந்தம் பரம் பிரம்மைவ லக்ஷ்யதே। பரம் பிரம்மைவ லக்ஷ்யதே. இதுவரைக்கும் பரபிரம்மத்தை பற்றிய லட்சியத்தை லட்சண ரூபமாக அறியப்பட்டது அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர் கன்க்ளூட் பண்றாரு. இந்த ஸ்லோகத்தோட சிரவணம் முடியுது. சிரவணம் முடியுதுன்னு என்னங்க, அப்புறம் இனிமேல் மறுபடியும் கேட்க வேண்டாமா? அதுக்கு அடுத்த பாட்டு மனனம் அப்படின்னு. என்ன சிரவணம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வித்யாரண்ய முனி எதை நிலைநாட்டினார்னு பார்த்தா, சாஸ்திரம் வேதம் எதைத்தான் உறுதி பண்ணுது? ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை அதைத்தான் சொல்லுது. ஜீவாத்மா இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா. அதைத்தான் சாஸ்திரம் சொல்லுதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறோம் பாருங்க. அப்பதான் சிரவணம் ஓவர். ஏன்னா சொல்றது இதுதான் புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம். புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன வரும்? டவுட் வரும். எப்படி டவுட் வரும்? நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ல சாஸ்திரம் சொல்றதுக்கும் டே டு டே லைஃபுக்கும் நம்ம மதத்திலிருந்து மற்ற மதத்துக்குள்ளேயும் சில நம்பிக்கைகள் பிலீஃப் என்ன பண்ணும்? நம்மளை நம்ப விடாது. நமக்குள்ள சில நம்பிக்கைகளோட வாழ்ந்திருப்போம். அந்த நம்பிக்கையை பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் இதை நம்மளால ஏத்துக்க முடியாது. ஆட்டங்காலும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பந்தக்கால் நடும்போது பாத்தீங்கன்னா கம்பத்தை குழி தோண்டி நட்டுட்டு அவங்களே தான் நல்லா ஆழமா போட்டு குச்சி எல்லாம் கல் மண்ணெல்லாம் போட்டு நல்லா நட்டுறதுக்கு அப்புறம் அந்த ஆட்டி பாக்குறாங்க பாருங்க, அதுதான் மனனம். அப்படின்னா என்னன்னா, நாம புரிஞ்சுக்கிட்டது சரியா அப்படின்னு செக் பண்றதுக்கு பேர் தான் மனனம். அது டவுட் கிளியரன்ஸ்னு எடுத்துக்கலாம். நமக்கு டவுட்டே வள்ளின்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றது அப்படின்னா சாஸ்திரமே டெக்னிக் கொடுக்கும். சாஸ்திரமே இப்ப சங்கரர் வித்யாரண்ய முனி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளுக்கு வந்திருக்கான் ஆப்போசிட், நமக்கு எதிர்ப்புறமான கொள்கைகளுடைய ஒரு ஆப்போசிட். எதிரி அல்ல, நான் கொண்ட கருத்துக்கள் வேதம் இதுதான் சொல்லுதுன்னு இப்ப நான் சொல்றேன். வேதம் அதை சொல்லல வேற ஒண்ணு சொல்லுது அப்படின்னு இருக்கிற பேர் பூர்வபக்ஷி. அப்ப அவன் ஏத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அவன் தப்பா புரிஞ்சு வச்சதுனால அவன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பா கேள்வி கேட்பான். நீ சொல்றது தப்பு அப்படின்னு கண்டிப்பா அவன் நம்மள வாதத்துக்கு இழுப்பான். அப்போ அந்த மாதிரி ஒரு கற்பனை உருவாகி இருக்கலாம், அல்லது அவங்களுடைய ஸ்டூடெண்ட் கூட கேட்டிருக்கலாம். அது எப்படி வேணா இருக்கலாம். அவங்களுக்கு பேர் பூர்வபக்ஷி. ஏத்த மாதிரி நாம ஒரு வேதம் இதுதான் சொல்லுதுன்னு ஒரு ஆச்சாரியர் சொல்லும் போது, சங்கரரோ வித்யாரண்ய முனியோ சொல்லும் போது ஏத்த மாதிரி ஒருத்தருக்கு கேள்வி கேட்கிற மாதிரி அமைச்சிருக்காங்களே தவிர அது உண்மையிலே கேள்வி கேட்டாங்களா இல்ல இவங்களே இத புரிஞ்சுக்கும் போது இந்த மாதிரி டவுட் வரும்னு புரிஞ்சு இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கை சில என்ன சொல்றது வாழ்க்கையினுடைய முறையில ஏத்துக்க முடியாம இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி டவுட் வரலாம்னு இவங்களே கற்பனை பண்ணி அப்படி ஒரு ஆள் கேட்டதாகவோ எழுதிருக்கலாம். நமக்கு மொத்தத்துல அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவங்க ஒருத்தர் கேட்டானா இல்ல இவங்களே ஒரு கேள்வி கேட்டாங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல. அவன் என்ன கேள்வி கேட்கறான், அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தாங்க சத்தியமா நமக்கு தெரியும். ஓ இப்படி கூட டவுட் இருக்கலாம். நம்ம சொல்றதெல்லாம் ஓகேன்னு கேட்டுட்டே வந்திருப்போம். தவறு. கம்பத்தை நட்டாச்சு, அது ஸ்ட்ராங்கா நமக்குள்ள ஏறி இருக்குதா
கருத்துக்கள் உள்ள நமக்குள்ள ஏறி இருக்குதாங்கிறத ஆட்டி பார்த்தாதான் தெரியும். ஆடிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மண்ணை போட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்றாங்க இல்லையா? அதே போல நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு நம்ம சிந்திக்க வைக்கிறது. அப்பதான் நமக்கு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஆமா இல்ல இது எப்படி நம்ம ஒரு நம்பிக்கையில குரு சொல்றாங்க, சாஸ்திரம் சொல்லுது, நம்ம நம்பி வச்சிருந்தோம். இவன் ஒரு கேள்வி கேட்கறானா, இது சரியாத்தான் இருக்க மாட்டிருக்கு, அவன் கேட்கிற கேள்வி சரிதானே நமக்கு தோணும். ஏன்னா நமக்கு இன்னும் புரிதல் 100% ஆகாது. வித்தவுட் மனநம் அந்த புரிதல்ங்கிறது கம்ப்ளீட் ஆகாது. அதுக்காகத்தான் என்ன பண்றாரு இப்ப வித்யாரண்யமுனி சிரவணத்தை இந்த ஸ்லோகத்தோட க்ளோஸ் பண்றாரு. இப்ப சிரவணம் என்ன, நம்ம இது வரைக்கும் பார்த்தது நம்ம ஷார்ட்டா பார்த்துக்கலாம். அவர் என்ன சொன்னாரு, தத்துவமசி வாக்கியம், அதான் அவர் எடுத்துக்கிட்டார். முதல்ல சத்தை பத்தி சொன்னாரு, ஃபர்ஸ்ட் எடுத்து சித்து தான் சொன்னார். சம்பித்து அப்படின்னு சித்து பத்தி விளக்குனாரு. சத்து சித்து ஆனந்தம்னா என்ன எல்லாம் சொல்லிட்டு, இதை நான் சொல்லல, தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் அது சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு மகா வாக்கியம் இதைத்தான் சொல்லுது. ஜீவன் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரஹா. ஜீவன் அந்த என்ன சொல்றது, ஜீவ ஈஸ்வர யோகா ஐக்கியம், அதைத்தான் அந்த வாக்கியம் சொல்லுது. தத்துனா ஈஸ்வரக, தொம்முன நீ, அசினா நீ அது இறைவனாகவே இருக்கிறாய் அப்படிங்கிறது அந்த வாக்கியம். அவர் அவர் ஒத்துக்கிட்டார். எடுத்தோன்னு சொன்னா நானும் இறைவனும் ஒன்னா, யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், வாட்சியார்த்தமா நீ புரிஞ்சுக்கிற, அப்படி புரிஞ்சுக்க கூடாது. வாட்சியார்த்தம் என்ன, நான் அப்படிங்கும் போது நம்ம சரீரத்தோட சேர்த்து நான் புரிஞ்சு வச்சுக்கிறது. இறைவன் சொல்லும் போது இறைவனுடைய உபாதி மாயையோட சேர்த்து வச்சு, நிர்குண பிரம்ம தத்துவத்துடன் மாயையை சேர்த்து வச்சு இறைவன் புரிஞ்சுக்கிறோம். அங்க இருக்கிற உபாதி யாரு, மாயை. நான் சொல்லும் போது இருக்கிற உபாதி யாரு, சரீரம். அவர் என்ன சொல்றாரு, இறைவன் சொல்லும் போது அந்த உபாதி விட்டுட்டா மிச்சிருக்கிறது என்ன, சத்தியம் ஞானம் அனந்தம். பிரம்மத்தோட மாயை சேர்ந்தாதான் அது வரை ஈஸ்வரங்கிற. உபாதிங்கிறது என்னது, தன்னுடைய குணத்தை அதன் மேல ஏற்றி வச்சிருக்குது. அதனால நம்ம அதை என்ன மித்தியா, அதனால நம்ம அதை என்ன பண்ணலாம், விட்டுறலாம். இங்க என்னது, நான்கிற தத்துவம் சத்து சித்து ஆனந்தம். அதே சத்தியம் ஞானம் அனந்தம் இறைவனுக்கு பிரம்மத்துக்கு சொல்லும் போது சத்தியம் ஞானம் அனந்தம் சொல்லுவோம். அதே ஆத்மாவை குறிக்கும் போது என்ன சொல்லுவோம், சத்து சித்து ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், சத்து சித்து ஆனந்தம். இந்த இதில் இருக்கிற உபாதின்னு எடுத்துரு, ஞானத்தினால எடுத்துரு. எப்படி ஒரு கிறிஸ்டல் செம்பருத்தி, அந்த கிறிஸ்டலுடைய ஞானம் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த சிகப்புங்கிறது அதுக்கு சொந்தமானதுன்னு விட்டுரு. அப்ப கிறிஸ்டலோட கிளியர் ஞானம் நமக்கு கிடைக்கும். அந்த உபாதி எடுத்துரு. செம்பருத்தி கிறிஸ்டலுக்கு என்ன கிடையாது, உண்மையாலுமே ரெட்னஸ் நாட் கோஸ் டு கிறிஸ்டல். அது செம்பருத்தியோட கலர் பக்கத்தில் இருக்கிறதுனால அது தன்னுடைய குணத்தை ஏற்றி வைக்கிறதுனால அந்த செம்பருத்தி என்னது, உபாதி. அந்த உபாதி விளக்கணும்னா தான் கிறிஸ்டலுடைய உண்மையான கலர் என்ன நமக்கு தெரியும், அது கலர்லெஸ்ங்கிறது நமக்கு தெரியும். அதை போல நீங்க உபாதியை விளக்கி அறிந்து கொண்டால் மட்டும்தான் உங்களுடைய உண்மையான சொரூபம் என்னன்னு தெரியும். அதனால விளக்குங்க. அப்போ நம்ம என்னோட சரி நான் சொல்லும் போது இந்த சரீரத்தை விளக்கிற உபாதி அது தன்னுடைய குணத்தை ஆத்மா மேல ஏற்றி வச்சிருக்குது. நீ அதை செம்பருத்தி நிறுத்துற மாதிரி நிறுத்திடு. அப்ப என்ன இருக்குது, சத்து ஞானம். அது என்ன சொல்லலாம், தமிழ்ல சொன்ன இருப்பு அறிவு, அனந்த எல்லையற்ற இருப்பு, மாறாத அறிவு, அதுதான் உன்னுடைய சொரூபம். ஈஸ்வருடைய சொரூபம் என்ன, மாயாவை எடுத்துரு. மாயாதான் அதுக்கு இறைவனுக்கு என்ன சக்தி கொடுக்குது, சர்வஜக சர்வவித்து ஜெகத்காரணம் கர்மபலதாத்தா. இதையும் ஈஸ்வரன் மேல் ஏற்றி வைக்கிறது யாரு, மாயா. அந்த நிர்குண பிரம்மத்தின் மேல் தன்னுடைய குணத்தை மாயா என்ன பண்ணுது, இதெல்லாம் மாயாவோட குணம். ஏன்னா அவதான் இந்த உலகமாக மாறி இருக்கிறாள். சர்வவித்து ஒன்றொன்றை பற்றி அவளுக்கு அறிய தெரியும் முடியும் அவர்னால. அந்த குணத்தை எடுத்து மாய என்ன பண்ணிட்டா, ஈஸ்வரன் மேல் ஏற்றி வச்சதுனாலதான் நாம என்ன சொல்றோம், கடவுள் அப்படின்னு சொல்லும் போது அவர் சர்வஜக சர்வவித்து கர்மபல தாத்தா சர்வவியா எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அது மாயினுடைய காரணம். அதனால என்ன பண்ண, மாயங்கிறது உபாதி, தன்னுடைய குணத்தை அது மேல ஏற்றி வச்சுட்டா இறைவன் மேல. நீ அது விளக்குனாதான் புரிஞ்சுக்க முடியும். அதனால அதை விளக்கு. அப்ப அங்க மிச்சம் இருக்கிறது என்ன, சத்தியம் ஞானம் அனந்தம். அதுக்கு என்ன சத்தியம் என்ன, எல்லையற்ற இருப்பு மாறாத ஞானம் தான் இறைவனுடைய சொரூபம். சோ எப்படி ஒரு கடல் ஒரு அலை ரெண்டு வெவ்வேறாக சொன்னாலும் H2Oங்கிற அந்த கான்செப்ட்ல அலை இஸ் ஈக்குவல் டு கடல்னு சொல்லலாம். ஆனா டிக்ஷனரி மீனிங் பாத்தீங்கன்னா அலை வேறதான் கடல் வேறதான். ஆனா வாட்சியார்த்தமாக விட்டுட்டு என்ன சொல்லுச்சு, லட்சியார்த்தமாக புரிந்துகொள். இத தத்துவமசிங்கிற வாக்கியத்தை வாட்சியார்த்தம் அந்த உபாதியோட சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அது பேர் வாட்சியார்த்தம். சமமாக முடியாது.
இந்த சரீரம் இறைவனோட மாயையோட எப்படி சமமாக முடியும்? அதுல சமமாகாது. அதை ரெண்டையும் விளக்கிட்டு, அதுக்கு விளக்கிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு அந்த பாக தியாக லட்சணம். விட்டும் விடாத. எதை விட்டணும்? உபாதிய விற்று. சத்தியம் ஞானம் அனந்தத்தை விட்டுறாத, விட்டும் விடாத. எது? உன்னுடைய தத்துவத்திலே விட்டும் விடாத, ஈஸ்வருடைய தத்துவத்திலே சிலதை விட்டுரு, விடாம புடிச்சுக்கோ ஒன்ன. அதை ரெண்டையும் சத்தியம் ஞானம் அனந்தம் இருப்பையும் ஞானத்தையும் கம்பேர் பண்ணி பாரு, ரெண்டும் ஒன்று. உன்னுடைய இருப்புங்கிறது வேற இல்ல. ஏங்க என்னோட இருப்பு வேற, இறைவனோட இருப்பு ஏன் வேற இருக்கக்கூடாது? இருப்புனா ஒண்ணுதான். இருப்பு அப்படின்ட்டு என்னதுதான்? ஒண்ணு. ஞானம்னு என்னது? அது ஒண்ணு. ஏகஹா. அதுதான். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பல ஆத்மாவெல்லாம் இல்ல, ஒரே ஆத்மா அப்படிங்கறத நம்ம நிறைய விசாரங்கள் பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்ப இத இவ்வளவு நேரம் என்ன இந்த ஸ்லோகத்தை அவர் முடிக்கிறார். இந்த ஸ்லோகத்தோட மீனிங் என்னன்னா கன்க்ளூஷன் என்னென்ன? இந்த மாதிரி பரம்பிரம்மை, பிரம்மத்துடைய பரம்பிரம்மம் ஏவ லட்சியத்தே. இப்ப நீங்க மீனிங் எழுதிக்கலாம். இது வரைக்கும் படிச்சது சாஸ்திரம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தான் சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது. அது உங்களுக்கு இன்னும் ஸ்பரிக்காம இருக்கலாம், புரிந்து கொள்ள முடியாது, நிறைய தடங்கல்கள் இருக்கும், அது வேற விஷயம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்பத்திக்கு சிரவணம் இஸ் ஓவர். என்ன சொல்லுதுங்கிற ஒரு தெளிவு. இப்ப இந்த நான் சொல்லி கொடுத்த அந்த தெளிவு ஏற்பட்டுச்சுன்னா சிரவணம் ஓவர். இனிமேல் என்னது ஆரம்பிக்கிறார் அவரு? மனனம். இந்த ஸ்லோகத்தோட மீனிங் பார்த்துக்கணும். கன்க்ளூஷன் தான், ஈஸியான ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் வேர்டு ததா. ஏவம். ததான என்ன? அவ்விதமே. எதை வச்சு? தத்துவமசி வாக்கியத்தை வச்சு பாகத்யாக லட்சணத்தின் மூலியமாக ஜீவ ஈஸ்வரனும் ஒன்று. அதத்தான் ஏவம் அவ்விதமே. ததா அவ்விதமே ஏவம் பர ஜீவயோகோ. பரன பரமாத்மா, ஈஸ்வரக. ஜீவயோகோ பரமாத்மா ஜீவாத்மாவிற்கும். அது ரெண்டுக்கும், பரமாத்மாவுக்கு இருக்கிற பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் இருக்கிற என்னது? உபாதி. உபாதினா உபாதி தான் தமிழ்லையும். எது உபாதி? அவரே சொல்ற மாயா அவித்யே. அடுத்த வேர்டு மாயா அவித்யே. மாயாங்கிறது யாரோட உபாதி? ஈஸ்வருடைய உபாதி. அவித்யா. அவித்யானங்கிற என்ன சொல்றாரு? இந்த சரீரத்துக்கு அவர் என்ன போடுறாரு? அவித்யா. ஏன்னா அந்த சரீரம் எதிலிருந்து எதனால வந்தது? நம்மிடம் இருக்கிற அஜ்ஞானத்தின் காரணமாகத்தான் அவித்யா, காமம், கர்மம், சரீரம். அதுதான் நமக்கு சரீரம் கிடைச்சிருக்கு. அதனுடைய ரூட்டை பிடிக்கிறாரு. இந்த சரீரத்துக்கு உனக்கு காரணம் எதனால உனக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்கு? உன்னிடம் இருக்கிற அஜ்ஞானத்தினாலதான். அதனால அவர் என்ன சொல்றாரு? அந்த அஜ்ஞானம் அவித்யா. நம்ம இருக்கிற உபாதி எது? அவித்யா, அஜ்ஞானம். அது நம்ம இருக்கிற உபாதி. அதை நான் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சரீரம் சொன்னேன். சரீரத்துடைய மூலத்தை பிடிக்கிறார் அவர். புரிஞ்சுதோ? அடுத்தது விகாய. விட்டு விட்டால். இந்த சரீரங்கிற உபாதி எதனால வந்ததோ அதையும் விட்டுரு. அங்க ஈஸ்வருடைய உபாதிங்கிறது மாயா, அதையும் விட்டுரு. விட்டு விகாய. விட்டு விட்டால். ரெண்டை விட்டுட்டா மிச்சம் என்ன இருக்கும்? அக்கண்ட சச்சிதானந்தம். அதான் சொன்ன முதலியே, எனக்குள்ள ஒரு சத்தியம் ஞானம் அனந்தம், பிரம்மனுக்கு ஒரு சத்திய ஞானம் அனந்தம், பக்கத்தில் இருக்கிற கொசுக்கு ஒரு சத்தியம். அப்படி அல்ல, அக்கண்டம். அது பிளவுபடாத தத்துவம். அது மனதில் வெளிப்படுகிறது. அதனால நம்ம வேறையும் நினைச்சுக்கிறோம். அப்படி அல்ல, அது வெளிப்படாத இடம். இப்ப எனக்கும் கொசு இங்க உட்கார்ந்துருக்குது, ரெண்டுக்கு நடுவுல யார் இருக்கா? அதுலயும் அந்த பிரம்ம ஈஸ்வர தத்துவம் என்ன சொல்றது, சச்சிதானந்த தத்துவம் தான் இருக்கு. ஆனா அங்க வெளிப்படலை. இங்க வெளிப்படுது, அந்த கொசு விட்டு வெளிப்படுது. ரெண்டு பேரும் சேத்தனமா சுத்திட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்காக இங்க ஒரு ஆத்மா அங்க ஒரு ஆத்மா, ஒரே ஆத்மா எங்கும் வியாபித்திருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோ. அது அக்கண்டம், பிளவுபடாது. ஏன்னா நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்? பிளவுபட்ட ஆத்மாவை புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்படி அல்ல, அக்கண்டம்னு என்னது? பிளவுபடாத சச்சிதானந்தம். சத்து சித்து ஆனந்தம், அக்கண்ட சச்சிதானந்தம். ஒன்னொன்னுக்கும் பிளவுபட்டதா நினைச்சுக்காத. அக்கண்டம். சத்து இருப்பு, சித்து ஞானம், அனந்தம் எல்லையற்ற. எல்லையற்ற இருப்பு, மாறாத ஞானம். அதுதான் பரம்பிரம்மம் ஏவ. கடைசி வட லட்சியத்தே.
அந்த பரபிரம்மம் குறிக்கப்படும். இதுதான் பிரம்மம் என்று பரம்பிரம்மம் ஏவ லட்சியத்தை உள்ள சத்து சித்த ஆனந்தமாக உள்ள பரம்பிரம்மம் லட்சியத்தை அறியப்படும். இது யார் இவ்வளவு நேரம் நமக்கு சொல்லி கொடுத்தது? தத்துவமசிங்கிற வாக்கியம். வித்யாரண்யர் சொல்றாரு, நான் சொல்லல, வேதம் இறைவன் சொல்லியிருக்கு. வேதம்னா யாரு? இறைவன். இறைவனுடைய வாக்குதான் என்னது? வேதம். அங்கு சொல்லப்பட்டிருக்கு ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று. எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இதோட என்னாச்சு? சிரவணம். சிரவணம்னா என்ன அப்படின்னா, சுவாமினி கொடுக்குற டெஃபினிஷன் என்ன சொல்லுவாங்க? கன்சிஸ்டன்ட், சிஸ்டமேட்டிக். எழுதி வச்சுக்கங்க. சிரவணத்துக்கு டெஃபினிஷன் சுவாமினி கொடுத்தது எனக்கு. அதாவது கன்சிஸ்டன்ட், எப்படி நம்மளுடைய படிப்பு இப்படி இருக்கணும், எப்படி நம்ம இந்த வேதாந்த வகுப்புகள் எப்படி போகணும், எப்போ நீங்கள் இதை அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, கன்சிஸ்டன்ஸ், சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் வேதா. ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்ட் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் வேதம். எப்படி, எவ்வளவு நாளைக்கு, எப்படி? ஃபார் அ லென்த் ஆஃப் டைம். பியூட்டிஃபுல் டெஃபினிஷன். ஃபார் அ லென்த் ஆஃப் டைம். எப்படி படிக்கிறது? ஃபார் அ லென்த் ஆஃப் டைம் அண்டர் த கைட் ஆஃப் அ குரு. அதை ஆட் பண்ணிக்கணும். under the guidance under the guidance of a guru, proper guru ta under the guidance of a guru. எது வரைக்கும் படிக்கணும்? அந்த கன்சிஸ்டன்சி எது வரைக்கும் இருக்கணும்? until I can say அகம் பிரம்மாஸ்மி. என்னால சொல்ல முடியணும் அகம் பிரம்மாஸ்மி. அது வரைக்கும் என்ன இருக்கு? அதுக்கு பேர் சிரவணம். ஸோ கன்சிஸ்டன்ஸ், சிஸ்டமேட்டிக்கா படிக்கணுங்க. ஸ்டடி எப்பவுமே கன்சிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு ரெகுலர் அட்டெண்டிங் த கிளாஸஸ் வித்தவுட் மிஸ்ஸிங் அ சிங்கிள் வேர்ட் ஆஃப் அ குரு. சிங்கிள் கிளாஸ்ல சொல்ல மாட்டேன், சிங்கிள் வேர்ட் ஆஃப் அ குரு கூட நம்ம கேர்லெஸ்ஸா ஒரு வேர்டை கூட விட்டுறக்கூடாது. ஒரு வேர்டு கூட விடாம அப்படியே உள்ள கிராஸ் பண்ணணும். அது கன்சிஸ்டன்ஸா இருக்கணும். கிளாஸஸ் அட்டெண்டிங் த கிளாஸஸ். அடுத்து பாருங்க, சிஸ்டமேட்டிக்கா போக தெரியணும். சிஸ்டமேட்டிக்னா நீங்க சிஸ்டமேட்டிக் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. குரு சிஸ்டமேட்டிக்கா போவார். அவருக்கு பேர் தான் குரு. இது முதல்ல படிக்கணும், இதை படிக்கணும், இதை படிக்கணும், இப்படி படிக்கணும், இதை புரியறதுக்கு முன்னால இது தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. ஏன்னா நாம நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது சிஸ்டமேட்டிக்கா ஸ்கூல் போயிட்டு இருக்கு. அது மாதிரி இதுலயும் ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் வேதம் வேற எல்லாம் கிடையாது. வேதம் உபனிஷத்துக்கள். இப்ப நம்ம வித்யாரண்ய முனி படிக்கிறோம்னா வேதத்தை பேஸ் ஆனது, வேதத்தை ஈஸியாக புரிந்து கொள்வதற்கு உண்டான கிரந்தங்கள் எதா இருந்தாலும் சரி. ஃபார் அ லென்த் ஆஃப் டைம், ஓவர் அ நைட், ஓவர் அ மந்த், ஓவர் அ இயர் ஒன்னும் முடியாது. ஃபார் அ லென்த் ஆஃப் டைம் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் அ குரு அன்டில் ஐ கேன் சே, என்னன்னு என்னால் சொல்ல முடியணும், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நான் சொல்ற வரை, அதாவது நான் உணர்ந்து எஸ் இத்தனை நாள் என்னது சாஸ்திரம் சொல்லுது, அகம் பிரம்மாஸ்மி பிரம்மாஸ்மின்னு சொல்லுது. அது சிரவணம். அதில் இருக்கிற டவுட்ல கிளியர் ஆகும்போது மனனம். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அந்த பழக்க தோசை நம்மளை விடாது. நல்லா மனநம் நல்லா புரிஞ்சு வச்சிருப்போங்க. ஆனா பழக்க தோசம் மனத்துக்கு ஒரு பிரச்சனை. அதை இவ்வளவு நாளா உன்னை புடிச்சு வச்சிருக்கோம். நான் இந்த சரீரம் கொஞ்ச நாளாவா, நாள்லாம் சொல்ல முடியாது. இந்த ஜென்மம், இதுக்கு முன்னால எத்தனை ஜென்மம் எடுத்தோமோ அது வரைக்கும் நம்ம என்ன மனத்தை பழக்கி வச்சிருக்கோம், அகம் சரீரம் அகம் சரீரம்னு. அந்த பழக்க தோசம் போறதுக்கு வேணுங்கிறத நிதித்தியாசனம். திருப்பி திருப்பி அதுல டுவெல்லிங், அந்த கிளாஸ்லயே மூழ்கி இருக்கிறது. அப்ப நிதித்தியாசனம் முடிக்கும் போதுதான் யூ கேன் சே அகம் பிரம்மாஸ்மி. அப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு மறுமரிங் புலம்பல், அது அது தப்பு. அதாவது என்னது, ஜீவன் முக்திகி ஆனந்த பிராப்தி துக்க நிவர்த்தி தான் என்னது அகம் பிரம்மாஸ்மி. நீங்க சொல்றதுனால என்ன மனதுக்குள்ள ஒரு மாற்றம், நோ மர்மரி, எதுக்கு முணுமுணுத்தலோ, ஆனந்தமாக வாழ தெரியும் வித்தவுட்
இன் ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன் ஐ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப்ங்கிற அந்த மனமாற்றம் வந்திருக்கணும். ஏன்னா உலகத்தை நாம் மாற்ற முடியாது, மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. எது எது எப்படி படைக்கப்பட வேண்டுமோ அது அது அப்படிதான் இறைவனால் படைக்கப்பட்டு இருக்கிறது. அவங்க அப்படிதான் வாழ்வாங்க. We need not go and change anybody in this world. I can change myself. எங்கிட்ட இருக்கிற அக்ஞானம் போனாவே போதும், வேற ஒன்றும் நம்ம பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஒரு ஞானத்தை பெற்றதுக்கு இந்த சிரவணம் இதை பெறணும்னா, இது அகம் பிரம்மாஸ்மின்னு நீங்க டவுட் இல்லாம நம்ம சொல்லணும்னா அதுக்கு முன்னால என்ன ப்ராசஸ்? சிரவணம், மனனம், அடுத்தது நிதித்தியாசனம், அடுத்தது தான் என்ன சொல்ல. அதுக்கு இதோட என்ன முடியுது உங்களுக்கு? இந்த இது அகம் பிரம்மாஸ்மின்னு உங்களால் சொல்ல முடிகிற வரைக்கும் நிதித்தியாசனம் டைம் ஆகும். அதுதான் சொன்னேன், ஃபார் லென்த் ஆஃப் டைம். இப்போ சிரவணம் முடிஞ்சது, அடுத்து என்னது? மனனம். இப்போ நான் என்ன சொன்னேன்? மனனம் கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், டவுட் நீங்களே கேட்க தெரியலினாலும், ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் கேட்க தெரியாது, உள்ள இருக்குங்க, அது எப்படி கேட்கறதுன்னு தெரியலம்பாங்க. நிறைய பேர் சொல்ற வார்த்தை தான், டவுட் இருக்குங்க ஆனா எப்படி கேட்கறதுன்னு தெரியல. நான் சில சமயம் என்ன டவுட்டுங்கிறத மறந்து போயிடும். கிளாஸ் கவனிக்கும் போது வர டவுட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஞாபகம் வராது. ஏன்னா அது அவ்வளவு சூக்ஷ்மமான விஷயம், அது அப்படித்தான் இருக்கும். அது சாஸ்திரமும் ஒத்துக்குது, ஆச்சாரியர்களும் ஒத்துக்கிறாங்க. அதனால அவங்களே கேள்வி கேட்டு இப்படி ஒரு டவுட் உனக்கு வந்தா நம்மளே கேட்பாரு, என்ன பதில் சொல்லுவ? அப்பதான் நமக்கு ஷாக் ஆகும், என்னமோ புரிஞ்சவா இருந்தது, இந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியலையே, அவ பூர்வபக்ஷி தான் கரெக்டோ அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை கொண்டாந்து நிக்க வச்சு அப்புறம் விளக்குவாங்க. அதுதான் சொன்னேன், இந்த கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப சூக்ஷ்மா போகும். பட் கரெக்டா டிராவல் ஆயிட்டே 100% கான்சன்ட்ரேஷனோட டிராவல் ஆயிட்டே வந்தீங்கன்னா என்ஜாய் த கிளாஸ். யூ கேன் என்ஜாய் த கிளாஸ், சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். எங்காவது ஒரு சமயம் ஒரு செகண்ட் டீவியேட் ஆயிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன் ஒரு லைன் விட்டுட்டீங்கன்னா கூட அடுத்த லைன் பிடிக்க முடியாது. ஸோ பி அலர்ட் இன் திஸ் கிளாஸ். இப்போ மனனம் அப்படின்னா சொன்ன பூர்வபக்ஷி. இப்ப அடுத்த ஸ்லோகம் பாருங்க, பூர்வபக்ஷி சொல்ற ஸ்லோகம் அங்கிருந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இது சாஸ்திரமோ. அடுத்த ஸ்லோகம் எத்தனாவது? 49. இது அங்கேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூர்வபக்ஷி கேட்கிற சொல்ற ஸ்லோகம் அது. வித்யாரண்ய முனி முன்னால உட்கார்ந்து இருக்கிற ஒரு டவுட் கேட்கிற ஆளுக்கு பேரு பூர்வபக்ஷி. அவன் கேட்கிறான், வித்யாரண்ய முனியை பார்த்து கேட்கறான்னு எடுத்துக்கலாம். அல்லது நம்மளுக்கே பெண்ணாச்சு, ஓகே ஜீவ ஈஸ்வரைக்கு எனக்கு புரிஞ்சிச்சுங்க அப்படிங்கிற அந்த ஞானம் உங்களுக்குள்ள ஸ்பரிச்சிருக்கலாம். அப்போ இவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுதான்னு பார்க்கலாம். என்ன ஸ்லோகம்? ஸ்லோகத்தை படிக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூர்வபக்ஷினுடைய ஸ்லோகம். பூர்வபக்ஷி நாங்களாம் பூப்பான்னு போட்டு வைப்போம் பக்கத்துல. ஏன்னா இது வந்துட்டே இருப்போம், திடீர்னு இந்த மாதிரி நடுவில் கேள்வி கேட்கறாங்க. இப்ப நான் சொல்லங்காட்டி உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா இது புரிஞ்சுக்க முடியாது. ஆச்சாரங்களும் இல்லாம இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஸ்லோகம். சவிகல்பஸ்ய லக்ஷ்யத்வே லக்ஷ்யஸ்ய ஸ்யாத வஸ்துதா நிர்விகல்பஸ்ய லக்ஷ்யத்வம் ந திருஷ்டம் நச்ச சம்பவி. கரெக்ட், சம்பவி தான், சம்பவி. திருப்பி ஒரு தடவை படிக்கிறேன். சவிகல்பஸ்ய லக்ஷ்யத்வே லக்ஷ்யஸ்ய ஸ்யாத வஸ்துதா நிர்விகல்பஸ்ய லக்ஷ்யத்வம் ந திருஷ்டம் நச்ச சம்பவி. சோ நாம் பெற்ற அறிவு அசையாமல் பாதுகாக்கணும். அதுதான் இது. நம்ம பெற்ற அறிவு அசையாமல் பாதுகாக்க வேண்டும். யார் யாருங்க நம்மளுடைய அறிவு அசைக்கக்கூடியவர்கள்? நம்மளுடைய அனுபவம், நம்மளுடைய மதம். அதனால நம்மள நாமளே அசைத்துக் கொள்ள வேண்டும். நாம பெற்ற அறிவை மற்றவங்க ஆற்றக்கு முன்னால நாமளே ஆட்டி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாத்துக்கணும். அதுக்குதான் என்னது, ஏன்னா யார் வேணாலும் பாத்தீங்கன்னா நம்ம கருத்தை எதிர்க்கலாம். நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். நான் கேட்கறேன் இல்லையா, என்ன டவுட் கேளுங்க, ஐ கேன் சே. அந்த அளவுக்கு என்ன இருக்கணும், உள்ள தெளிவு இருக்கணும். எந்த டவுட், கம்பத்தை நட்டுட்டு நீ யார் வேணா ஆட்டுங்க பார்க்கலாம், அந்த ஒரு தைரியம். அந்த ஏன்னா ஆட்டி பார்த்து இவன் ரெடி பண்ணி வச்சுட்டா, நீ யார் வேணாலும் ஆட்டுங்க, கம்பத்தை எங்க ஆட்டி பாருங்க பார்க்கலாம். இவனா ஆட்டி பார்க்காம இருந்தான்னு வச்சுக்க, ஐயோ மற்றவங்க ஆட்டிடுவாங்களோன்னு டவுட் வரும். ஸோ நாமளே என்ன பண்றது, டவுட்டை கேட்டு பதில சொல்லி தெளிவாய்க்கு கொள்ள வேண்டும். அத பூர்வபக்ஷி கூறுவது. இப்போ பூர்வபக்ஷி மொத்தல என்ன, இதுக்கு முன்னால ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து நம்ம பூர்வபக்ஷிக்கு போலாம். பூர்வபக்ஷிங்கிறவங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்து கேட்டா அதுக்கு ஒரு பதில்ங்கிறது ஒரு நியாயமான பதில் கொடுப்பாருங்க. சில பேர் பாருங்க குதர்க்கம், நீ சொல்றதுனாலே அது தப்பு,
அந்த மாதிரி தான் இந்த பூர்வபக்ஷி. இந்த பூர்வபக்ஷி எந்த மாதிரினா ஸ்டூடெண்ட் பூர்வபக்ஷியில. சில பேர் பாருங்க பூர்வபக்ஷியில ஸ்டூடெண்டா இருப்பாங்க, அவங்களுக்கு புரியாம இருக்கும், புரியறதுக்காக கேட்பாங்க, அதுக்கு கரெக்டான நேரடியான பதில் வரும். இது வந்து குதர்க்க பூர்வபக்ஷினா வேறு மதத்தை, விசிஷ்டா துவைதம், துவைதம் என்ன சொல்றது, நிரீஸ்வர சாங்கியம், சாங்கியம் இந்த மாதிரி வேற மதம், இந்து தான் ஆனா மதம் வேற. அவங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்மள நெகேட் பண்றதுக்காக அப்படி கற்பனை பண்ணிக்கிங்க. வேற மதம் துவைதத்தை சேர்ந்தவர்கள் எடுத்துக்கலாம். துவைதம் என்ன, அவங்க என்ன சொல்றாங்க, துவைதம் ஜீவ தத்துவமசீலா அதெல்லாம் சொல்ல கிடையாது, நான் வேற இரவுள் வேறதான், இறைவன்கிறது பிரபு, ஜீவன்கிறது தாசக, அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. நீ வந்து தாசகனா இருக்கு, தாசகனா புரியுதுங்களா, அவனுடைய இறைவனுடைய சர்வெண்ட் மாதிரி. இறைவன் பிரபு, நான் அவனுடைய தாசக. இதுதான் துவைதத்துடைய கான்செப்ட். இறைவன் வேற, நீ எல்லாம் இறைவனால ஆக முடியாது, இறைவன் இறைவன் தான், நான் தான், நான் தாசக. சரிங்க, முக்தின்னு என்னங்க, முக்தின்னு என்னவா, செத்ததுக்கு அப்புறம் நீ வந்து எவ்வளவு வழிபாடு பண்ணியிருக்கிறியோ, எவ்வளவு பக்தியோடு இருந்திருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு முக்தி கிடைக்கும். முக்தி நான் இறந்ததுக்கு அப்புறம் இறைவன்கிட்ட போறதும்பாங்க. இப்ப நாட் நவ், இறைவன்கிட்ட போறது, இறைவன்கிட்ட போறதா அப்படின்னா என்னது, அதுல வேற கிரெடேஷன் இருக்கும். நீ உன்னுடைய பக்தியை பொறுத்து, இப்ப வைகுண்டம் விஷ்ணு பக்தன் வச்சுக்கோங்க, அவங்களுக்குள்ள முக்தி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நீ அந்த லோகத்துக்கு போவ, கொஞ்சம் கம்மியான பக்தினா அந்த லோகத்துக்கு மட்டும்தான் உன்னால போக முடியும். அண்ணன் கொஞ்சம் அதிகமா பக்தி வழிபாடு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணியிருந்தீனா, 4 மணிக்கு எந்திரிச்சு போய் மார்கழி மாசம் வழிபாடு, ஈஸ்வர பெருமாள் கோயில் எல்லாம் பண்ணியிருந்த, ஈஸ்வரன் கோயில் போய் எல்லாம் வழிபாடு, ஏன்னா அவங்கள பொறுத்தவரை பெருமாள் பண்ணியிருந்தா அப்படின்னா, ஆண்டாள் சொல்றாங்களா பாடல் ஏதோதோ அதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணின்னு பூநூல் போட்டு அதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அவருடைய என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் லோகம் அவருக்கு அருகில் போக முடியும். ஃபர்ஸ்ட் லோகம், அந்த லோகத்துக்கு போக முடியும். அடுத்த அது வந்து அவர் இருக்கிற இடத்துக்கு நீ போகலாம். அடுத்து அவருக்கு அருகில்னு அர்த்தம். சாலோக்கியம் சாமீபியம் சொல்லும். ஃபர்ஸ்ட் முக்தி வந்து அவங்களுக்கு வந்து சாலோக்கியம், அந்த லோக்கத்துக்கு போகலாம். அடுத்து சாமீபியம்னா அவர் இருக்கிற அதுக்குள்ள பெருமாளுக்கு பக்கத்துல போகலாம், சாமீபியம், இது ஒரு முக்திம்பாங்க. அடுத்து 3வது முக்தி என்னன்னா சாயுஜ்யம், போய் இறைவனோட போய் ஒட்டிக்கிறது. எது லைக் அமீபா, எங்க சுவாமிஜி சொல்றது அடிக்கடி, போய் அமீபா மாதிரி வைரஸ் மாதிரி பெருமாள்கிட்ட போய் ஒட்டிக்கிறதா. அப்ப பெருமாள் என்ன சைஸ் ஆயிட்டு போவாரு இமேஜின் பண்ணுங்க பாரு கிளாஸ்ல. சோ அதுதான் அவங்களுடைய முக்தி. இது வந்துங்க அவங்க ஏதோ இடத்துல தவறா புரிஞ்சதுனாலயோ எப்படியோ அவங்க ஒரு குரூப் போயிட்டு இருக்காங்க ஆச்சுங்களா. அப்படிப்பட்டவங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா வித்யாரண்ய முனி சொல்றதையோ சங்கரர் சொல்றதையோ புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து உட்கார மாட்டாங்க. இவனை எப்படி நெகேட் பண்ணணும், இவன் எப்படி இறைவன் நான் ஒண்ணுன்னு சொல்லலாம், நம்ம மதத்துக்கு அகேன்ஸ்டா இருக்கிறானே இவனை மட்டம் தட்டணும், ஏன்னா அந்த காலத்துல வாதம் வைப்பாங்க. வாதம் வச்சு யார் தோக்குறாங்களோ அதுல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மதத்துக்கு மாறிடுவாங்க. இப்ப சங்கரரும் ராமானுஜரும் ஒரு இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சங்கரரும் ஒரு ராமானுஜர் வந்து துவைதம், சங்கரர் வந்து அத்வைதி, இறைவன் நானும் ஒண்ணுன்னு சொல்றவர். அவர் வந்து இறைவன் வேற நான் வேற சொல்றவர். இப்ப 2 பேரும் வந்து உட்கார்றாங்க. அவங்க வாதத்துக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வருவாங்க. வந்து உட்கார்ந்து அவங்க பேசும்போது யாரு தோத்துட்டாங்கன்னா, இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்கள இங்க வந்துருவாங்க. யாரு தோத்துறாங்களோ, வாதத்தில் யாரு தோத்துறாங்களோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த தோத்தவனுடைய அதுல இருந்து கழட்டி விட்டுட்டு சங்கரர், சப்போஸ் ராமானுஜர் தோத்துட்டாரு, சங்கரர் வின் பண்ணிட்டாரு அந்த வாதத்தை, சங்கரர் கேட்ட கேள்விக்கு இவரால் பதில் சொல்ல முடியல அப்படின்னா யார் அர்த்தம், ராமானுஜர் தோத்துறாரா, தோத்தொன்ன அந்த அவரை சப்போர்ட் பண்ணினவங்க வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் சங்கர பக்கம் வந்துருவாங்க. இது வந்து அந்த காலத்துல ஒரு ப்ரொசீஜரா இருந்திருக்கு. இந்த மாதிரி சங்கரர் உட்கார்ந்து 72 மதத்தை நெகேட் பண்ணிருக்கார். 1 2 இல்லைங்க, நமக்கு தெரிஞ்சு பாஷ்யம் எழுதியிருக்கார், இது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி வாதத்துல போய் உட்கார்ந்து அது பெரிய கதையெல்லாம் இருக்கு. அதுல ஒரு ஸ்டூடெண்டாவே ஆயிடுவார் ஒருத்தர். 4 சங்கருடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தர் ஆப்போசிட்டா உட்காந்து தோத்து போய் ஐயோ சங்கர் தான் கரெக்டா இருக்கேன், நான் புரிஞ்சுதான் தப்பாட்டு இருக்கேன்னு சங்கராலே வந்து விழுந்து ஸ்டூடெண்ட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் அவர் எழுதின டெக்ஸ்ட் தான் நைஷ்கர்மிய சித்தி, எல்லாம் நிறைய டெக்ஸ்ட், ஏதோ அத்வைத்துக்கு டெக்ஸ்ட் எழுதினவங்களா இருக்காங்க. இது அந்த காலத்துல ப்ரொசீஜர் அப்படி இருந்திருக்கு. இங்க வந்து உட்கார்ந்த பூர்வபக்ஷி யாருன்னா அந்த மாதிரி ஆள். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஸ்டூடெண்டா இருந்தா கரெக்டா சொல்லி தருவார். வித்யாரண்ய முனி வந்து ஏத்த மாதிரி உட்கார்ந்து எங்க இது புரியல, இது இப்ப எனக்கு இப்படி புரியுதே அப்படின்னா அதுக்குண்டான பதில் வேற. பட் இங்க குதர்க்கத்துக்காக வந்து உட்கார்ந்த பூர்வபக்ஷி அவன் என்ன சொல்றான், நீ இது வரைக்கும் என்ன சொன்ன, 2 வேர்டு எடுக்கிறான், நிர்குண பிரம்ம சகுண பிரம்ம. ஃபர்ஸ்ட் நம்மள கேள்வி கேட்கறான். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் எனக்கு வரப்போறத நான் ஷார்ட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவன் நம்மள என்ன வித்யாரண்ய முனியை கேள்வி கேட்கறான், உன்னி பிரம்மம்னு சொல்றையே
அது நிர்குண பிரம்மமா சகுண பிரம்மமா? சகுண பிரம்மம்னா என்ன? குணத்தோடு கூடிய பிரம்மமா நிர்குண பிரம்மமா? குணமற்ற எந்த விதமான குணம்னா என்ன? கலரு, ஹைட்டு, வெயிட்டு, அதான குணம். அந்த பிரம்மத்துக்கு குணம் இருக்கா இல்லையா? அதாவது சகுணம்னா குணத்தோடு கூடியது, ஒரு ஷேப்பு, ஹைட்டு, வெயிட்டு எல்லாம் உடையதுக்கு பேரு சகுண பிரம்மம். குணத்துடன் கூடியதா? ஃபர்ஸ்ட் பூர்வபக்ஷி தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறான். சகுணமா நிர்குண பிரம்மமா? நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? யாருக்கு பதில் தெரியுது? நம்ம என்ன சொல்லி ஆகணும்? இது வரைக்கும் புரிஞ்சதுல என்ன சொல்லி ஆகணும்? நம்ம நிர்குண நிர்குண பிரம்மம் என்ன சொல்லிதான் ஆகணும்? நம்ம நிர்குண பிரம்மம் நீ சொல்ற. நிர்குண பிரம்மம் அப்படின்னா அவன் என்ன சொல்றான்? ஒரு குணமற்ற ஒன்றை எப்படி நீ எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? நியாயமான கேள்விதானே. ஒரு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று, ஒரு வாச்சியார்த்தமா ஏதோ இப்ப வாச்சியார்த்தம் லட்சியார்த்தமா ஒன்று புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். வாச்சியார்த்தமா ஒரு கனெக்டானது ஒன்னதான் நீ லட்சியார்த்தமா புரிஞ்சுக்க முடியும். நீ சொல்ற லட்சியார்த்தமா புரிஞ்சுக்கோங்கிற, வாச்சியார்த்தமா புரிஞ்சுக்காதேங்கிற. சரி, ஓகே. எதே நிர்குண பிரம்மத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம என்ன சொல்லுவோம் அடுத்தது? லட்சியார்த்தமா புரிஞ்சுக்கணும் அப்படிம்போம். அவன் என்னங்கிறான்? லட்சியார்த்தமா நீ ஒன்ன புரிஞ்சுக்கணும்னா வாச்சியார்த்தத்துக்கும் அந்த நீ சொல்ற வாட்சியார்த்த வெளிப்படைய வர சென்டென்ஸ் இல்லையா, அதுக்கும் கொஞ்சமா சம்பந்தம் இருக்கணும். நிர்குண பிரம்மத்துக்கு என்ன கிடையாது? வாட்சியார்த்தம் கிடையாது. அப்படிங்கும்போது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி ஈஸியா, இப்போ எந்த இடத்துல நம்ம அதை லட்சியார்த்தம் புரிஞ்சுக்கணும்னா, நீ தண்ணி கொண்டு வா அப்படின்னா அங்க ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒன்னு குடிக்கிற தண்ணி, இன்னொன்னு குவாட்டர். அப்போ அந்த இடத்துல நமக்கு எது? கொஞ்சம் தண்ணிங்கிற வார்த்தை கொஞ்சமாவது வாச்சியார்த்தோட நம்ம கொண்டு வரது தண்ணி தான் அப்படின்னா அது வாச்சியார்த்தோட கொஞ்சமாவது சம்பந்தப்பட்டிருக்கணும். நீ தண்ணி கொண்டு வா அப்படின்னா நீ சொன்னதை நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறேன், லட்சியார்த்தமா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நடக்க மாட்டேன். என்ன பதில் அது? நீ தண்ணி கொண்டு வான்னு சொல்லும் போது எப்படி நாம அதை லட்சியார்த்தமா புரிஞ்சுக்கலாம்? அந்த தண்ணியும் கூட சம்பந்தப்பட்டதை வச்சு நம்ம தண்ணின்னு புரிஞ்சுக்கணும், இல்ல குவாட்டர் அல்லன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே ஒரு எல்லாம் குவாட்டர் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவன் ஒரு பாட்டில் ஒரு தண்ணி கொண்டு வா அப்படின்னா அவன் சொல்ற தண்ணி வேற, இடத்துக்கு தகுந்த மாதிரி 4 பேருக்கு தண்ணி அடிச்சிருக்காங்க. ஒரு பொடியில ஒரு பாட்டில் வாங்கிட்டு வாடானா அவன் போய் தண்ணி பாட்டில வாங்கிட்டு வருவான், அவன் போய் அதை கரெக்டா வாங்கிட்டு வந்துடுவான். அப்போ என்னென்ன தண்ணிங்கிற வார்த்தை அந்த வாட்சியார்த்தத்துக்கு கொஞ்சமா என்ன ஆயிருக்கணும்? ரிலேட் ஆயிருக்கணும். அப்பதான் நம்ம லட்சியார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். இவர் பூர்வபக்ஷி என்ன கேட்கிறாரு? அதுக்கு ஒண்ணுமே குணமே இல்லைங்கும் போது எந்த விதமான வாட்சியார்த்தமாக நம்ம அதை நிர்குண குணத்தை பிரம்மனை விளக்க முடியாதுங்கும் போது எப்படி நீ போடுவ? அதாவது ஒரு சொல்லை எடுத்து அதனுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் அது வாட்சியார்த்தத்துடன் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டும். சம்பந்தமே இல்ல அப்படிங்கிறத லட்சியார்த்தத்தோடு நம்மளால கூற முடியாது. இதுதான் அவனோட பாயிண்ட். ஒரு சொல்லை எடுத்து நீ அதை லட்சியமாக அடைய வேண்டும் என்றால் வாட்சியத்துடன் அதுக்கு என்ன இருக்கணும்? ஏதாவது ஒரு சம்பந்தம் இருந்ததுன்னா நாம் அதை எடுத்துக்கலாம். சம்பந்தமே இல்லாத எடுத்துக்க முடியாது. தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கறானா, அது தண்ணியா பிராந்தியாங்கிறது புரிஞ்சுக்கிறோம். அதே போல பிரம்மம்ங்கிறது என்னது? நீ சொல்ற நிர்குணம். அப்புறம் இன்னொன்னு அசங்கம், அது எதோட ஒட்டும் கிடையாது. ஏதாவது ஒன்னோட ஒட்டி இருந்ததுன்னா இதுல இருந்து அதை நம்ம பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பிரம்மங்கிற என்ன சொல்ற? அசங்கம், அது எதோட ஒட்டரும் கிடையாது, உறவும் கிடையாது, அது தான் உண்டு தனி உண்டு சிவனேன்னு இருக்கிற ஒரு தத்துவம் அப்படின்னு நீ சொல்ற. அப்போ லட்சியார்த்தமாக எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அது முதல்ல என்னது? அது நிர்குணம், அதுக்கு எந்த குணமும் கிடையாது. சரி, வேற ஏதாவது ஒன்ன சொல்லி அதை ஜாயின் பண்ணிக்கலாம்னா அது எதோட ஜாயிண்ட் ஆகுறது இல்லை. ஒன்ன வச்சு இன்னொன்னு பிடிக்கவும் முடியாது, அதுக்குன்னு குணம் கிடையாது, இன்னொன்னோட சம்பந்தப்படாத போது எப்படி லட்சியார்த்தமாக நீ புரிந்து கொள்வாய் அப்படிங்கறது அவனுக்கு. சரி, அவனே சொல்றான். இப்ப நிர்குணம்னா சகுணம்னு நீ சொன்னீன்னு வச்சுக்கோ. அப்ப அவனே பதில் சொல்றான், நிர்குணம் நான் சொல்லிட்டு அவன் நெகேட் பண்ணிட்டேன்ட்டான். அப்படி நிர்குணம் கிடையாது. அப்ப என்ன சொல்றாங்க? அப்ப சகுணம்னா ஏத்துத்தாகணும். ஏன்னா நீ சொல்றது ரெண்டு தான், பிரம்மத்துக்கு ரெண்டு, ஒன்னு சகுணம் நிர்குணம். இப்ப நான் நிர்குணம்ங்கிறத நெகேட் பண்ணிட்டேன், ஏன்னா அப்படி ஒரு பிரம்மம் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் என்னது? அப்படி ஒரு பிரம்ம தத்துவம் இல்லை. நீ சகுணம், சரி சப்போஸ் நீ சகுணம்னு சொன்னீன்னு வச்சுக்கோ, குணத்தோடு கூடியது, கண்டிப்பா அது அனித்தியம். எந்த ஒன்றுக்கு என்ன சொல்றது ஒரு குணம் இருக்குதோ
அது கண்டிப்பா என்னது? அனித்தியம், காலத்தக அது அழிந்து விடும். இப்ப நம்ம சரீரம் எத்தனை குணங்களோடு இருக்கு. எந்த படைக்கப்பட்ட சிருஷ்டியில குணத்தோடு கூடியது அனைத்துமே. அனைத்துமே என்னது? அழியக்கூடியது, அனித்தியம். சோ குணத்தோடு கூடியதுனா அது அனித்திய பிரம்மமாயிரு. அனித்திய பிரம்மத்தை அறியறதுனால நித்தியமான மோட்சத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? முடியாது. சோ சகுண பிரம்மத்தை நெகட் பண்ணிட்டான். நீ சகுண பிரம்மம்னு சொன்னீனா, நான் சொல்லவே இல்லை, இவரே எடுத்துக்கிறான். சகுண பிரம்மம்னு நீ சொன்னீனா அது குணத்தோடு கூடியதுன்னா அது காலத்தக்க அழியக்கூடியதுங்கும் போது அதை வச்சுக்கிட்டு அதை தெரிஞ்சு நான் எப்படி நித்தியமான மோட்சத்தை அடைய முடியும்? சோ சகுண பிரம்மமும் அல்ல. நிர்குண பிரம்மம் சொன்னீனா நிர்குண பிரம்மமும் அது அல்ல. ஏன்னா பிரம்மம்னா ஒன்னு இல்லைன்னு அவன் சொல்ல வரான். நிர்குண பிரம்மமும் நீ சொல்ற நிர்குண பிரம்ம தத்துவம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது லட்சியத்தினாலும் அறிய முடியாது. ஏன்னா அது எதுவோட சம்பந்தம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு குணம் இருந்தா நம்ம விளக்கலாம். அதுக்குன்னு குணம் இல்லை. அல்லது அது ஏதாவது உன்னோட சம்பந்தப்பட்டிருந்தா, இப்போ ஒருத்தர் பாக்குறோம், நம்ம எப்படி சம்பந்தம் வச்சு புரிஞ்சுக்கிறோம்? ஏங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பொண்ணுங்க. ஒருத்தர் பாக்குறீங்க, யாருன்னு தெரியாது, ஆனா அவங்க அம்மாவை தெரியும்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஏங்க அவங்க அம்மாவோட அந்த அம்மாவோட பொண்ணு தாங்க இவங்க. சோ சம்பந்தப்படுத்தணும் ஏதாவது ஒண்ணு. அவன் என்ன சொன்னா, பிரம்மமினி என்ன சொல்ற? ஏதோடு ஒட்டம் கிடையாது, அதுக்கு மாமனும் கிடையாது, மச்சனும் கிடையாது போது உறவை எப்படி புரிஞ்சுக்கிறது? அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. பிரம்மம் அப்படித்தானே, அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, தங்கச்சி கிடையாது, பங்காளி கிடையாது, மாமச்சி யாரும் கிடையாதுன்னு ஒரு ஆள் வந்து நின்னான்னு வச்சுக்கோங்க. எப்படி நீ அதை புரிய வைப்ப? சோ நிர்குணம்னு நீ சொல்ல முடியாது, சகுணம் சொல்ல முடியாது. சோ என்ன சொல்லு, நீ பிரம்மம்னு இல்லைன்னு சொல்லிடு. என்னை நெகேட். அப்ப இப்ப என்ன, அவன் தூக்கிட்டா, தலை தூக்கிட்டா. இப்ப இவர் என்ன பண்ணணும்? அதை நெகேட் பண்ணணும். இல்லைன்னா இவரு தோத்துருவார். இப்ப அவன் ஜெயிச்ச ஸ்டேஜுக்கு அவன் வந்துட்டான். ஏன்னா நம்மளுக்கு அப்படிதான் தோணுது. நிர்குண பிரம்மத்தை எப்படி விளக்குறது? அவன் சொல்றது கரெக்டா தானே தோணுது. எப்படி நீ அதை விளக்குவ? விளக்காத ஒன்ன புடிச்சு வச்சுட்டு இருக்குதுன்னு ஏன் சொல்லிட்டு கிடக்குற? உற்று. அவன் சொல்றது அதுதான், உன்னால விளக்க முடியல, உற்று. பிரம்மம்னு இல்லைன்னு ஒத்துக்கோ அப்படிங்கறது அவனோட வாதம். இப்போ இவர் பதில் சொல்லணும். எப்படிப்பட்ட ஒரு நொரண்டு பிடிச்ச ஒரு பூர்வபக்ஷி, மாணவன் அல்ல. ஏன்னா மாணவன் இந்த கேள்வியை கேட்டிருந்தால் சொல்ற பதில் இந்த 2-3 ஸ்லோகம் தாண்டி வருதுங்க. அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப அது நொரண்டு பிடிச்ச பூர்வபக்ஷி ஒரு நெகேட் பண்ணணும்னா இதுக்குத்தான் நம்ம அதிசூக்ஷமா திங்க் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஈஸிங்க, ஸ்டூடெண்ட் புரிய வைக்கிறது ஈஸி. ஆனா அந்த நொரண்டு பிடிச்ச இவர் என்ன இருக்கிறார்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்ல போறாரு, விளக்க எப்படி போகுது 2-3 ஸ்லோகமான்னு பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்லுவார்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, உனக்கு கேள்வி கேட்பதற்கு அருகதை இல்லைன்றார். You don't have any qualification, யோகிதா அம்சம் to ask question. அவன் கேட்பான், ஏன் எனக்கு ஏன் குவாலிஃபிகேஷன் இல்ல அப்படின்னு அவன் கேட்கறான். அப்போ உனக்கு குவாலிஃபிகேஷன், கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்குதுன்னா நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. நாம சொன்னோம் இல்லையா, நிர்குணம், சகுணம், பிரம்மம், சகுணம். அவர் கேட்கிறாரு, குட் பண்ணா முதல்ல நாம புரிஞ்சுக்கலாம். குணம்னா என்னங்க? ஒரு ஹைட்டு, வெயிட்டு. அந்த குணம் தனித்து இருக்குமா இல்ல? ஒரு ஹைட்டு, வெயிட்டு யாரையும் ஒருத்தர் சார்ந்து இருக்கணும், அப்படிதானே? அதுக்கு பேர் திரவியம்னு பேர். சப்போர்ட்டர் எது? திரவியம். இப்ப நான் சப்போர்ட்டர், என்னட்டதான் என்ன இருக்கணும்? குணம் இருக்கணும். 5 அடி 2 அங்குலம் உயரம். குணம்ங்கிறது ஒரு பேஸா ஒரு ஆளை சார்ந்து இருக்குது. அதுக்கு பேர் சப்போர்ட்டர், அதுக்கு பேர் திரவியம். அந்த திரவியத்தை சார்ந்துதான் குணம் இருக்க முடியும். இது புரிஞ்சுதா? ஒரு ஆள் இருக்கணும், அவனை சார்ந்துதான் குணம் இருக்கணுமே தவிர ஹைட்டுன்னு ஒண்ணு தனியா இருக்க முடியாது. ஏங்க 4 அடி 2 அங்குலம்னா நம்ம உடனே என்ன கேட்போம்? யாருங்க? ஏங்க அவங்க கருப்பு, இது கருப்பு, எது கருப்பு? உடனே கேட்கற பாத்தீங்களா? எது கருப்புன்னு சொல்ல வேண்டாமா? சும்மா கருப்புனா ஒரு இது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்னா உடனே என்ன கேட்பா? இன்டெலிஜென்ட்டுக்கு ஒரு குணம். யார் இன்டெலிஜென்ட்? அடுத்த கேள்வி கேட்கிறோமா? சோ நம்மளால என்ன பண்ண முடியாது? இன்டெலிஜென்ட்ங்கிறது தனியா எங்கேயும் பார்க்க முடியாது, அது ஒன்ன சார்ந்து இருக்குது. சோ இப்ப 2 வருது. ஒன்னு திரவியம், அதை சார்ந்ததுதான் குணம். எஸ்ஸா நோவா? அவன் என்ன சொல்லுவான்? இப்ப இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. 2 எஸ்ஸா நோவா? எஸ், அவன் சொல்லித்தான் ஆகணும். ஆமா, குணம் வந்து இன்னொன்னு சார்ந்துதான் இருக்கணும். ஓகே, இப்ப குணம்னா திரவியம் புரிஞ்சு போச்சு. how will you define குணம்? குணத்துக்கு உன்னால டெஃபினிஷன் சொல்ல முடியுமா? அவர் அடுத்த கேள்வி, குணம் அப்படின்னு நெகேட் பண்ண வரையில நிர்குணம் சகுணத்துல குணம் வருது, குணத்துக்கு டிஃபைன் பண்ணு, லட்சணம் கொடு அப்படின்னு கேட்கிறார். நீ அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்தா மட்டும்தான் நீ என்னை கேள்வி கேட்கறக்க யோகிதை இருக்குது. ஏன்னா நீ ஒரு கேள்வி நீதான் ஃபர்ஸ்ட் கேட்டுட்ட. நான் எதுவும் பேசினா நான் கிளாஸ் தான் நடத்திட்டு இருந்தேன், நீ தான் இப்ப கேட்டிருக்கிற. இப்போ நீ கேட்ட அப்படின்னா நீ சொன்ன வார்த்தைக்கு நீ என்ன பண்ணணும்? டிஃபைன் பண்ணணும்.
டெஃபினேஷன் கொடு. நீ எப்படி குணத்தை புரிஞ்சு வச்சுக்கின்னு முதல்ல நான் பாக்குறேன். டிஃபைன் பண்ணும் குணம், அதோடைய லட்சணத்தை சொல்லு. ஏன்னா நீ தானே வாக்கியம் சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேங்க. ராமக வனம் கச்சதி. ராமக வனம் கச்சதி. இப்ப சமஸ்கிருதம் தெரியாதவங்களும் எடுத்துக்கல. 2 வேர்டு புரிஞ்சிருக்கும். ராமக புரிஞ்சிருக்கும், வனம் புரிஞ்சிருக்கும், கச்சதிங்கிற வேர்டு இப்ப உங்களுக்கு புரியல. ஐ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஆன்சர் யூ. நான் தானே சென்டென்ஸ் சொன்னேன். எனக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? இல்லையா வாய் மூடி கம்முன்னு போயிருக்கணும். பேசுறேன், கிளாஸ் எடுக்கிறேன்னு வந்து உட்காந்துக்கிட்டு ராமம் வனம் கச்சதின்னு உங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையே, நான் பாட்டு போறேன்னு போகக்கூடாது. எனக்கு என்ன வருது? ஐ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு எக்ஸ்பிளைன் த வேர்ட் கச்சதி. கச்சதி செல்கிறார். அப்ப உங்களுக்கு புரிஞ்சு போயிரு. ராமர் வனம் கச்சதி. புரிஞ்சுதா? அதை போல யாரு பேச வர்றமோ அவங்களுக்கு அந்த கச்சதிங்கிற மீனிங் நான் தெரிஞ்சுதான் உங்களுக்கு சொல்லணும். அது உங்களுக்கு புரிய வைக்கணும். அப்பதான் அதுக்கு பேர் தான் கான்வர்சேஷன். அப்படி நீ என்ன சொன்ன? இப்ப என்ன எந்திரிச்சு முதல் என்ன கேட்ட? நிர்குணமா சகுணமான்னு கேட்டீல. அந்த சகுண நிர்குணத்துல விட்டு குணம்னு முதல்ல எடு. நீ வார்த்தை யூஸ் பண்ணீல, எனக்கு அது டெஃபினிஷன் கொடு. கச்சதிங்கிற மீனிங்க்கு நான் சொல்லி ஆகணுங்கிற மாதிரி இப்ப நீங்க கச்சதிக்கு என்ன மீனிங்னா நான் சொல்லி ஆகணும். அப்ப அது மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு இருக்கா இல்லையா? அவன் என்ன சொல்லுவான்? எஸ். சரி, குணத்துக்கு டிஃபைன் பண்ணு. இப்போ அவன் ஒரு டெஃபினிஷன் கொடுப்பானுங்க. அவன் 5 டெஃபினிஷன் கொடுக்கறான். 5ஐயும் இவர் நெகேட் பண்ணணும். 5 டெஃபினிஷன் கொடுக்கறான், 1 2 இல்ல. ஏன் கொடுக்கறான்னா ஒன்ன சொல்லுவான், இவன் நெகேட் பண்ணிடுவாரு. வேற வழி இல்லாம அடுத்த டெஃபினிஷன் கொடுப்பான், அதை இவர் நெகேட் பண்ணிடுவாரு. அப்புறம் 3வது டெஃபினிஷன் கொடுத்து பார்ப்பான், அதை இவர் நெகேட் பண்ணிடுவாரு. 4வது டெஃபினிஷன் கொடுத்து பார்ப்பான், அதையும் இவர் நெகேட் பண்ணிடுவாரு. 5வது டெஃபினிஷன் வேற கொடுப்பான், அதையும் இவர் நெகேட் பண்ணிடுவாரு. இதுதான் நடக்க போகுது. எதை வச்சு நெகேட் பண்ணுவாரு? நமக்கு அந்த அறிவு இருக்கணுமே. அவன் ஒன்று சொல்றான், டெஃபினிஷன் கொடுக்குறான்னா அதை நெகேட் பண்ண தெரியணும். அதுக்கு பேர் தோஷகா. அதுதான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சது. இப்போ எந்தெந்த விதத்தில் இவர் நெகேட் பண்றாரு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அவர் டெஃபினிஷனுக்கு இவர் எப்படி நெகேட் பண்ணாங்கிறது செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? எந்த தோஷம் எல்லாம் இருக்கலாம். ஒருத்தர் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்கன்னா என்னென்ன தோஷம் இருக்கலாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான். ஏன்னா இதெல்லாம் வித்யாரண்ய முனி ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவன் டெஃபினிஷன் கொடுத்தன இதை போட்டு உடச்சிடுவாரு. அடுத்த டெஃபினிஷன் கொடுத்தன வேற வழி இல்லாம அவன் அடுத்து போயிட்டே இருப்பான். கடைசியில் அவர் க்ளோஸ் பண்ணிடுவார். குணத்தையும் உன்னால் டெஃபைன் பண்ண முடியல, you don't have the qualification to ask me the question. முடிச்சுடுவாரு. குணமே உன்னால் டெஃபினிஷன் சொல்ல முடியலையே, போட்டு உடச்சு அவனை நெகிட்டி விட்டுருவாரு. அப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்போ அவர் என்னென்ன தோஷத்தை யூஸ் பண்ணாரு. இது அவர் யூஸ் பண்ணது இல்லைங்க, சாஸ்திரம் சொல்றது. நாம பேசும்போது இப்ப நம்ம சப்ஜெக்ட் வெளியில் வரோம், இந்த குறைகள் இல்லாமல் பேச கத்துக்கணும். நம்ம அது எங்களுக்கெல்லாம் சுவாமி ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அதாவது இப்ப நம்ம ஒரு கத்து வச்சிருக்கோங்க, அத கிளாஸா எடுக்கும்போது நிறைய தோஷங்கள் வரக்கு வாய்ப்பு உண்டு. அந்த தோஷம் எல்லாம் முதல்ல எது வர்றக்கு வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல நாங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம பாட்டுக்கு நான் புரிஞ்சு வச்சிருப்போம், புரிஞ்சதான் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா அங்க தப்பா புரியறக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடம் எது அப்படிங்கறத முதல்ல கத்து கொடுத்தாங்க. இந்த தோஷம் எல்லாம் இல்லாம நீங்க அதான் டே டு டே லைஃப்லயே இந்த தோஷம் எல்லாத்தோட தான் நீங்க பேசிட்டு இருப்போம். நம்ம இப்ப நான் சொல்லதான் தெரியும், ஐயோ இப்படி ஒரு தோஷமா அப்படி ஒரு தோஷம். நம்ம பேசுறதுல எத்தனை தோஷங்கள் இருக்கு. நம்ம சில பேர் பேசும்போது பாத்துருங்க, என்னங்க இவங்க பேசுறாங்க, தலையும் சொல்றோமா இல்லையா, இவங்க சொன்னது நமக்கு தலையும் புரியல வாலும் புரியல, இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இவங்க மனசுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நம்ம புரியாம ஒரு ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கமா இல்லையா? ஏன்? அவங்க பேசுனதுல நிறைய தோஷம் குற்றம் இருந்திருக்கு, குறை இருந்திருக்கு. குற்றம் சொல்ல முடியாது, குறையோடு பேசி பழகிட்டாங்க. அவங்க தெளிவாதான் இருப்பாங்க, நம்ம என்ன சொல்ல வந்தா இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோன்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கும். ஆனா வாயை திறந்தா என்ன பண்ணிடுவாங்க, எதை ஃபர்ஸ்ட் சொல்லணும், எதை செகண்ட் சொல்லணும், எது முக்கியமோ அதை சொல்லணும். தேவையில்லாம இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க, ஒரு விஷயம் சொல்ல வரணும். வந்தோடனே என்ன பண்ணணும், இதை பாருங்க நல்லா இருக்கீங்களா, ஓகே, காஃபி கொடுத்தோமா டீ கொடுத்தோமா, ஓகே, டக்குன்னு என்ன பண்ண விஷயத்துக்கு வந்து சில பேர் அப்படியே வராங்க, வந்து உட்காந்து குருதான் சொல்லுவார், சுவாமி தான் சொல்லுவார், வந்து சுவாமிஜிட்டு வந்து உட்காந்துட்டு எதுக்கு வந்து, ஏன்னா அவருக்கு அடுத்த கிளாஸ் டைம் அவரு பிஸி பாவம். இங்க வந்து உட்காந்துக்கிட்டு காலையில எந்திரிச்சங்க, நான் வாச தொளிச்சனுங்க, கூட்டுனுங்க, கோலம் போட்டனுங்க, அப்புறம் காபி போட்டனுங்க. எப்படி எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட அவர்கிட்ட அதெல்லாம் பேசிட்டு கூடாது. எனக்கு சுவாமிஜிட்டு போய் இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருப்போம். அவரு இப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தோஷம்னு தெரியல.
நான் ஏன் அப்படி பேசுறாங்க நம்ம பார்க்கறோம். நம்ம என்ன பண்ணுவோம், கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வந்துருவோம். சாஸ்திரம் என்ன பண்ணுது, ஏன் அப்படி பேசிட்டு இருக்கிறான், அவனுக்கு என்ன தெரியல. தோஷம் இல்லாமல் ஒரு மனிதன் பேச கத்துக்கணும். அப்போ சில பேர் ஃபேமிலி செட்டப்ல நீங்க பேரண்ட்ஸ் தோஷம் இல்லாம பேசி பழகிட்டு இருக்கிறவங்க குழந்தைங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அது பழகிக்கும். ஏன்னா பேரண்ட்ஸ் கரெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது என்ன, இதை போய் லூசா, இது இப்படி பேசு, அப்படி பேசுன்னு பேரண்ட்ஸ் கரெக்ட் பண்ணிடுவாங்க. பேரண்ட்ஸே இப்படி இருந்தாங்க வச்சுக்கோங்க, குழந்தைங்க என்ன பண்ண, ஸ்கூல்ல போய் கரெக்ட் பண்ணிக்கும். பேரண்ட்ஸ் தப்பு சொல்லும், அம்மா என்னமா இப்படி பேசிட்டு இருக்கிற, இப்படித்தான் பேசணும் சொல்ல. குழந்தைங்க பேச பார்த்தீங்களா, இதான் இப்படி பேசுற, இதெல்லாம் பேச இப்படித்தான் பேசணும், அப்படிதான். இதுதான் என்னது, பேச்சில் இருக்கிற தோஷம். இப்ப அவர் என்ன ஆரம்பிக்கிறாரு, பூர்வபக்ஷி பேச்சுல என்னென்ன தோஷம் வரலாம்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால நெகேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் தோஷம் வியாகாத தோஷம். வியாகாத தோஷம் இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன். நிறைய பேர் பண்ணுவாங்க, நீங்க நோட் பண்ணி பாருங்க. அவங்க சொன்ன சென்டென்ஸே அவங்க நெகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு அர்த்தத்துல பேசியிருப்பாங்க, நாம ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்டோன்னே அவங்க சொன்னதே அவங்க நெகேட் பண்ணிட்டு வேற மாதிரி பேசிடுவாங்க. இது நீங்க நல்லா முதல்ல உள் வாங்கிக்கிட்டு, இது மற்றவங்களை குறை கண்டுபிடிக்கிறதுக்காக படிக்கிறது இல்லைங்க, நாம தோஷம் இல்லாம பேசுறதுக்கு கத்துக்கிறோம். அப்படி புரியணுமே தவிர, ஏன்னா மற்றவங்க பேசும்போது நமக்கு அது புரியும். மற்றவங்களை வச்சுதான் நீங்க தோஷத்தை கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் தோஷம் வியாகாத தோஷம். அப்படின்னு என்னது, செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன். நம்மளுடைய கருத்துக்களை நாமளே நெகேட் பண்றது, முரண்படுதல், எனக்கு நானே முரண்படுதல். அதுக்கு பேர் தான் வியாகாத தோஷம். பேர் தாங்க வேற, நம்ம டெக்னிக்கலா வேர்டு வச்சு பயப்பட வேண்டாம். டே டு டே லைஃப்ல செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன குழந்தைகள் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைகள மருந்து சாப்பிட்டு அம்மா எனக்கு வீட்டில் நடக்கிறதுனால சொல்றேன், மருந்து சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னு என்ன, மருந்து அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணும், டப்புடு போய் பெட்ல போய் படுத்துக்கும். படுத்துட்டு நான் தூங்கிட்டேன் அப்படின்னு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும், அது உண்மையா தூங்குதா இல்லை, எப்படி இறுக்கி மூடி கண்ணாடி படுத்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. உடனே என்ன சொல்லுவோம், தூங்குற குழந்தைக்கு கால் ஆடணுமே அப்படின்னு என்ன பண்ணும், காலை டொயின் ஆட்டி காமிக்கும். தன்னைத்தானே என்ன பண்ணிடுச்சு, நெகேட் பண்ணிருச்சு. அது மாதிரி இப்ப நான் சொல்றேன், நான் ஊமைன்னு இப்ப நான் கூட சொல்றேன், ஏங்க இது என்னது, இது நான் ஊமைன்னு சொல்ல முடியுமா? நான் இந்த மாதிரி வாக்கியங்கள், நான் ஊமை, அல்லது நான் செத்து போயிட்டேன், இந்த மாதிரி வாக்கியங்களை எடுத்து பாருங்க. இப்ப நான் பேசுறேன், நான் ஊமை, இதுக்குள்ள பேர் வியாகாத தோஷம். இந்த அளவுக்கு மோசமா நம்மள யாரும் பேச மாட்டோம், அது குழந்தைகள் லெவல் இருக்கும். வியாகாத தோஷம். நான் இறந்து போயிட்டேன், என்னால பேச முடியல அப்படின்னு சொல்றது. பேச முடியாம எப்படி நம்ம பேசுறோம்? சோ இதெல்லாம் என்னது, வியாகாத, முரண்பாடு. இதுதான் பேரு வியாகாத தோஷம். அடுத்த தோஷம் வெரி சிம்பிள், இது ஆத்மாஸ்ரய தோஷம். ரெண்டாவது ஆத்மா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன். நாம தூங்கணும்னு நினைச்சிட்டோம், அந்த குழந்தை நான் தூங்கிட்டேன்னு காமிக்கணும்னு நினைச்சிருச்சு. ஆனா காலாட்டி என்ன பண்ணிருச்சு, தன்னைத்தானே என்ன பண்ணிடுச்சு, கான்ட்ரடிக்ஷன் பண்ணிடுச்சு. நான் ஊமைன்னு மற்றவங்களை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன், நானே ஊமைன்னு சொல்லிட்டேனா, என்ன நானே என்ன பண்ணிட்டேன், கான்ட்ரடிக்ஷன், செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு. அடுத்து ரெண்டாவது செல்ஃப் டிபெண்டன்ஸ். ஆத்மாஸ்ரய தோஷம்னா செல்ஃப் டிபெண்டன்ஸ், தன்னையே சார்ந்து இருத்தல். தமிழ்ல சொன்னோம்னா தன்னையே சார்ந்திருத்தல். எப்படி, இதுக்கு ஒரு உதாரணம் வச்சுதாங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் போன் பண்றாங்க, எங்க இருக்க, எங்க நிக்கிற, நான் ரயில்வே ஸ்டேஷன் நிக்கிறேன், பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறேன், ட்ரெயின்ல நிக்கிறேன், இல்ல வீட்லனா ஒரு டேபிள் மேல நிக்கிறேன், இல்ல வீட்டுல நிக்கிறேன், ஏதோ எங்க நிக்கிறேன்னு கேட்டா எங்க நிக்கிறேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன பதில் சொல்றது, என் மேல் நான் நிற்கிறேன் அப்படி பதில் சொல்ல முடியுமா? அப்படி பதில் சொன்னால் அதுக்கு பேரு ஆத்மாஸ்ரய தோஷம், தன்னையே சார்ந்திருத்தல். நான் என்னோட தோல் மேல நிக்கிறேன், எங்கடா நிக்கிற, பதில் நான் என் தோல் மேல நிக்கிறேன். இதெல்லாம் என்னது, நொரண்டுவாதி. தெரியுதா உங்களுக்கு? அப்படியே சொல்லுவோம், எங்க நிக்கிறேன்னு சொல்லுவோம். நான் என்ன சொல்றது, என் செருப்பு மேல நிக்கிறேன், அது கூட ஒத்துக்கலாம், ஏன்னா செருப்பு மேலதான் நின்றுட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு நான் என்னுடைய தோல் மேல் நிற்கிறேன் ஒரு பதில் சொன்னால் அந்த வாக்கியத்தில் இருக்கிற தோஷத்துக்கு பேரு ஆத்மாஸ்ரய தோஷகா, தன்னையே சார்ந்து இருத்தல். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதுல கொட்டை, மாம்பழம் கொட்டை வந்துருச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த குழந்தை கேக்குது, ஏமா இந்த மாம்பழம் எங்கிருந்து வந்ததுன்னா, இதை இந்த கொட்டையிலிருந்து வந்தது. எது, இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொட்டை வருது பாருங்க, இதுல இருந்து மாம்பழம் வந்தது. இந்த பதில் என்னது,
ஆத்மாஸ்ரய தோஷக. இந்த மரம் உருவாக இருக்கிற அந்த விதையே என்ன பண்றது? சார்ந்து இருத்தல். பதிலுக்கு அந்த எந்த மரம்னு காமிக்காம அந்த மரத்தை சார்ந்து இருக்கிற கொட்டையை வச்சு அந்த மரம் வந்ததுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு. ஆனா பேரு தான் வேற. ஆத்மாஸ்ரய தோஷக. உன் அப்பா யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. நான் தான் எங்க அப்பா. இதெல்லாம் என்னது? எக்ஸாம்பிள்ஸ். இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம்னா இதுக்கு பேரு ஆத்மாஸ்ரய தோஷம். அடுத்தது அந்யோன்ய ஆஸ்ரய தோஷம். இதுக்கு மியூச்சுவல் டிபெண்டன்ஸ். அந்யோன்ய ஆஸ்ரய ஃபர்ஸ்ட் என்னன்னு மட்டும் எழுதிட்டு வாங்க. இது எப்ப நமக்கு கம்ப்ளீட்டா புரியும்னா அவன் சொல்ற டெஃபினிஷன் நெகேட் பண்றாரு பாருங்க, அப்பதான் நம்ம இதை கொண்டு வச்சு மேட்ச் பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இதுக்கு பேர் இது, அப்படி மட்டும் தெரிஞ்சா போதும். அந்யோன்ய ஆசிரிய தோஷம், மியூச்சுவல் டிபெண்டன்ஸ், ஒன்றை ஒன்று சார்ந்து இருத்தல், மியூச்சுவலா சார்ந்து இருக்கிறது. இதுக்கு எப்படி கொண்டு போலாம் அப்படின்னா, மியூச்சுவல் டிபெண்டன்ஸ், ஒன்றை ஒன்று சார்ந்துனா, இப்ப நீ எங்க நிக்கிற? டேபிள் மேல நிக்கிறங்க. டேபிள் எங்க இருக்குது? அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்கணும்? பூமி மேல இருக்குன்னு சொல்லணும். இல்ல என் மீது பேஜ் நிற்கிறது. இஸ் இட் பாசிபிள்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? நீ எங்க நிக்கிற? டேபிள் மேல நிக்கிறேன். டேபிள் எங்க இருக்கு? திருப்பி வந்துடுறது மியூச்சுவல். ஏ பி. ஏ எது மேல நிக்குது? பி. பி எது மேல நிக்குது? ஏ மேலினா. இதுக்கு இந்த தோஷத்துக்கு பேரு அந்யோன்யா. இட் இஸ் நாட் பாசிபிள். நீ எங்க நிக்கிற? டேபிள் மேல நிக்கிற. டேபிள் எங்க இருக்குன்னு கேட்கும்போது அது எம் மேல நிக்குதுன்னு பதில் சொன்னால் அந்த தோஷத்துக்கு பேரு அந்யோன்ய ஆசிரிய தோஷம். இப்போ ஒரு வேர்ட் மீனிங் கேக்குறீங்க. இப்ப சொன்னோம் இல்லையா, கமனம், கச்சதி. கமனம்னா என்னங்க மீனிங்? ஸ்டூடெண்ட் கேக்குறாங்க. அதுக்கு உண்டான மீனிங் சலனம் நான் சொல்றேன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு சலனம் புரிஞ்சிருக்காது. நீங்க திருப்பி கேக்குறீங்க, எங்க சலனம்னா என்னங்க? அதான்ப்பா கமனம். எப்படி புரியும் உங்களுக்கு? இப்படி பேசுறவங்க நிறைய இருக்காங்க. நான் பிராக்டிகல் எக்ஸாம் கொடுக்குற பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறேன்? கமனம்னா என்ன மீனிங் நீங்க கேக்குறீங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? சலனம். கரெக்டா? இந்த பதில் இவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. நம்ம தமிழ்ல சொல்லணுங்க அறிவு எனக்கு இருக்கணும். பெருசா கிழிக்கிற மாதிரி, நான் பெரிய கிழிக்கிற மாதிரி கமனம்னா சலனம்னா, நீங்க அடுத்த கேள்வி கண்டிப்பா என்ன கேட்டாவீங்க? சலனம்னா என்ன? கமனம் சலனம்ங்கிறது மீனிங் கரெக்டுங்க, புரியணும்ல. அப்ப நீங்க கேக்குறீங்க போது அடாடா இவங்களுக்கு சலனமும் புரியலையாட்டிருக்கு, நான் என்ன சொல்லணும்? அதுக்கு அடுத்து தமிழ் மீனிங் போயிடணும். உங்களுக்கு எது மதர் டங்கோ, உங்களுக்கு எது ஈஸியோ லாங்குவேஜ் மாத்திரணும். இல்ல கமனம் தான் அதுக்கு மீனிங்னா. ஆன்சர் கரெக்ட். கமனம் இஸ் ஈக்குவல் டு சலனம், சலனம் இஸ் ஈக்குவல் டு கமனம். கரெக்ட். என்ன புரியும் உங்களுக்கு? இதுக்கு பேர் என்னது? இப்படி பேசுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா நான் நிறைய ஸ்காலர், அதுக்குலாம் அந்த டிக்கெட்ல இப்படிதான் பேசிட்டு இருக்குது. அந்யோன்ய ஆசிரிய தோஷம். அது இந்த டெக்னிக்கல் வேர்ல்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பேசுறது அப்பா நமக்கு இதுக்கப்புறம் இதை பண்ணு, அது என்னன்னே தெரியாது. அதை பண்ண இதை பண்ணுவாங்க, அதுவும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஜீரோ இங்கிருந்து சொல்லி கொடுக்கணும் தெரியாது. இதை பண்ணு அதை பண்ணுனா கீழே தெரியணுமே, அஸ்திவாரமே தெரியாம அதுக்கப்புறம் இதை பண்ணு அதை பண்ணுனா எப்படி புரியும்? இது நிறைய நான் கஷ்டப்பட்டிருக்கேன். எதை அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் செல்போன் எடுத்து இதை பெரியப்படுத்துறேன். அந்யோன்ய ஆசிரிய தோஷம். ஆச்சா? எதை கேட்டா அதுக்கு உண்டான புரியுற அளவுக்கு பதில் சொல்ல தெரியணும். புரியாத ஒரு பதில் சொல்றேன் பாத்தீங்களா, அதான் இதெல்லாம் அந்யோன்ய. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சாமிஜி அடிக்கடி சொல்றது. ஒரு பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான். பொண்ணு தேடினாங்களாம். இல்ல டாக்டர்கிட்ட போனாங்களாம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாராம்? கல்யாணம் பண்ணுனா பைத்தியம் தெளியுன்னாராம். சரின்னு ஒரு கல்யாணம் பொண்ணு வீட்டுக்கு போய் பார்த்தாங்களாம். பொண்ணு வீடு என்னன்ட்டாங்களாம், நீங்க பைத்தியம் தெளிச்சு வச்சுட்டு வாங்க, அப்புறம் கல்யாணம். இது மாதிரி சிக்கல். இதுதான் என்னது? தோஷம். இது எதை நம்ம பிடிக்கிறது? அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணுனா பைத்தியம் தெளிஞ்சிருன்னு டாக்டர் சொல்றாரு. பொண்ணு வீட்டுல போய் பொண்ணு கேட்டா நீ பைத்தியத்தை தெளிஞ்சு வச்சுட்டு வா, அப்புறம் நான் பொண்ணை கொடுக்குறேன்னா. இந்த மாதிரிதான். இதுக்கு பேர் என்னது? மியூச்சுவல் டிபெண்டன்ஸ். இன்னொரு பாயிண்ட் சொல்றது, சுவாமிஜி சொல்றது இதுக்கு, ஆசையை விட்டால் உனக்கு ஞானம் வந்துடும். வைராகியம் கிவ்ஸ். ஞானம் வந்துருச்சுன்னா ஆசை விட்டுருவ. இதெல்லாம் என்னது? ரொம்ப கான்ட்ரடிக்ஷனான வேர்ட்ஸ். ஆசை விட்டாதான் ஞானம் வரும். ஞானம் வந்துட்டா ஆசை போயிருனா ஃபர்ஸ்ட் எதை பிடிக்கிறது? கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ். டீச்சிங்ல இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. முதல்ல ஒரு லைன் சொல்லியிருப்போம்,
நாமளே நம்ம லைன் அரசியல் என்ன பண்ணிடுவோம், மாத்தி விட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றும் புரியாம மூடி வச்சுட்டு போற ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அடுத்தது சக்கரம். 4வது என்ன தோஷம்? சக்கரம். இது கிட்டத்தட்ட அந்யோன்ய மாதிரியே தாங்க. என்ன சொல்றது, சுற்றி சுற்றி வர்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு 2-3 உள்ள ஆட் பண்ணிக்கிறது. ஏதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, கமனம்னா என்ன மீனிங்? சலனம். சலனம்னா என்ன? கமனங்க. அப்படி பதில் சொன்னா அதுக்கு பேரு அந்யோன்யம், மியூச்சுவல் டிபெண்டன்ஸ். கமனம் சலனத்தை சார்ந்திருக்குது, சலனம் கமனத்தை சார்ந்திருக்குதுன்னு பதில் சொல்லிட்டு இருந்தா புரியாது, அது ஒரு தோஷம். இது இன்னொன்னு நடுவில் ஆட் பண்ணிக்கிறது, இன்னொரு வார்த்தைய. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டெக்னிக்லயே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்னது, சிமிகி. சிமிகி ஃபர்ஸ்ட் சா. சிமிகினா என்னன்னு நீங்க கேக்குறீங்க, எடுத்துக்கலாம். சிமிகினா ஜி, சிமிகினா என்ன ஜி சமஸ்கிருதத்துல? நான் சொல்றேன் சிமிக்காக. கரெக்டு தான். என்ன புரியும் உங்களுக்கு? சிமிக்காக, அதான்ப்பா சிமிக்காக. என்ன புரியும்? நீங்க என்ன கேக்குறீங்க? ஜி சிமிக்காகனா என்ன ஜி? அதான்ப்பா சுக்காக. சுக்காக என்ன புரியும் உங்களுக்கு? திருப்பி நீங்க என்ன கேப்பீங்க? சுக்காகனா என்ன ஜி? அதான்ப்பா சிமிகி. சிமிகின்னு என்னது? ஃபர்ஸ்ட் வேர்ட். என்ன புரிஞ்சது உங்களுக்கு? எதுவும் புரியாது. தோஷம். ஃபர்ஸ்ட் சிமிகினா நான் சொல்றேன்னா நீங்க கேக்குறீங்க சிமிகினா என்ன? நான் என்ன சொல்றேன்? சிமிக்காக. புரியாது. திருப்பி கேக்குறீங்க சிமிக்காகனா என்ன? சுக்காக. சுக்காகனா என்ன? மறுபடியும் ஃபர்ஸ்ட் வேர்டே சொல்லிடுறது சிமிகிப்பா. புரியாது. அப்படின்னா என்னன்னா கிளி. ஃபர்ஸ்ட் தடவை நீங்க கேட்கும் போது என்ன சொல்லிருக்கணும்? சிமிகினா என்ன ஜி? நான் என்ன சொல்லிருக்கணும்? கிளின்னு சொன்னா வேலை முடிஞ்சுதா? சிமிக்காக, சுக்காக எல்லாம் கரெக்டுங்க. எல்லாமே கிளிக்கு உண்டான வேறு பெயர்கள். ஆனா அங்க அப்ளை ஆகி புரியுதா? இல்லையே. அப்ப என்னது அது? தோஷம். புரிஞ்சுங்களா? இந்த தோஷத்தோட யோசனை பாருங்க. ஒரு குரு இருந்தானே எப்படி இருக்கும்? அல்லது நீங்க தான் ஒருத்தர் பேசிட்டு இருந்தீங்கன்னா இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி புரியும்? புரியாது. புரியாத போது அது என்னது? தோஷம். அடுத்தது அனவஸ்தா தோஷம். அந்த சக்கரத்துக்கு ஈஸியா புரியணும்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். அதாவது இப்ப உங்க வீடு எங்க இருக்கு? போன்ல ஒருத்தர் கேக்குறாங்க. அந்த விநாயகர் கோயிலுக்கு பின்னாலேங்க. சரி, விநாயகர் கோயில் எங்க இருக்கு? அந்த பிளட் பேங்க்கு பக்கத்துலீங்க. எங்க வீட்டை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிளட் பேங்க்கு பக்கத்துலீங்க. பிளட் பேங்க் எங்க இருக்கு? என் வீட்டு பக்கத்துலீங்க. என்ன புரியும் உங்களுக்கு? என் வீடு எங்க, உங்க வீடு எங்கன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? என் வீடு விநாயகர் கோயிலுக்கு பின்னால. விநாயகர் கோயில் எங்க இருக்கு? பிளட் பேங்க் பக்கத்துல. பிளட் பேங்க் எங்க இருக்கு? என் வீட்டு பக்கத்துல. கண்டுபிடிச்சுவான் அவன். அதுதான் என்னது? இது ஈஸியான ஒரு வழி. சக்கரம். இது தோஷம். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அவங்களுக்கு தெரியாது. கன்ஃபியூஸ் பண்ணணும் தெரியுதா தெரியாலையோ மொத்தத்தில் அது தோஷம், இது வரக்கூடாது மட்டும் புரிஞ்சுக்குங்க. அடுத்து என்ன சொன்ன? அனவஸ்தா. இது கண்டினியூஸ். என்ன சொல்ல தமிழ்ல? இல்ல சக்கரத்துக்கு என்னது? சுற்றி சுற்றி அதே இடத்தில் நிற்றல். தமிழ்ல சொல்ல வந்துட்டேன். சக்கரம்னா சுற்றி சுற்றி வருதல். சுற்றி சுற்றி அதே இடத்தில் நிற்றல். எண்டிங் இன் சர்க்குலர். அது சக்கரம். எண்டிங் இன் சர்க்குலர். என் வீடு எங்க? விநாயகர் கோயிலுக்கு பின்னால. விநாயகர் வீடு எங்க? பிளட் பேங்க் பக்கத்துல. பிளட் பேங்க் எங்க? என் வீடு எங்க? வந்துட்டு திருப்பி சுற்றி. எண்டிங் இன் சர்க்குலர். சுற்றி சுற்றி அதே இடத்தில் நிற்றல். அவங்க எப்படி கண்டுபிடிச்சு வருவாங்க வீட்டுக்கு? வர முடியாது. கொரியர் பாயா வச்சுக்கலாம், அப்படியே கிளம்பிடுவான். நீயாச்சும் வீடாச்சுன்னு போயிடுவான். அடையாளம் சொல்லணும்னா அடையாளம் சொல்றாங்க வேறு அப்படின்ட்டு அவன் போயிடுவான் இல்லையா? இதுதான் என்னது? சக்கரம். அதே பாருங்க, அனவஸ்தான அதனுடைய எக்ஸ்டென்ஷன். எதனுடைய எக்ஸ்டென்ஷன்? சக்கரத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அனவஸ்தா. அப்படி புரிஞ்சுட்டா போதும். அதே மாதிரிதான் இன்னும் 2-3 ஆட் ஆகும். அது எப்படின்னு பாருங்க. அனவஸ்தா தோஷம் ரிக்ரெஷன் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு ரிக்ரெஷன். அப்படின்னு என்னது தமிழ்ல? முடிவில்லாமல் செல்லுதல். முடிவே கிடையாது. அது எந்த இடத்துலயும் முடியாது, போயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் ரிக்ரெஷன். இப்ப என் வீடு எங்கன்னு அதே எக்ஸாம்பிள் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப என் வீடு எங்க? விநாயகர் கோயில் பக்கத்துல பின்னால. அது எங்க? பிளட் பேங்க் பக்கத்துல. பிளட் பேங்க் எங்க இருக்குங்க? அது ரெயின்போ ஸ்கேன் பக்கத்துலங்க. ரெயின்போ ஸ்கேன் எங்க இருக்கு? ஜிஹெச்ங்க. ஜிஹெச் எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலங்க. பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? இப்படியே போறது. அதுக்கு பேரு அனவஸ்தா, ரிக்ரெஷன். நோ ஆன்சர். எங்க? அதுக்கு பேரு ரிக்ரெஷன், முடிவில்லாமல் செல்லுதல்.
இது என்ன சொன்ன, அந்த சக்கரத்தினுடைய எக்ஸ்டென்ஷன். அந்த சக்கரம் வந்து போய் முடிஞ்சிடும் இந்த இடத்துல, திருப்பி என் வீட்லயே கொண்டு முடிச்சிட்டோம். இது வந்து அடுத்தடுத்துன்னு போறது. அந்த என்ன சொல்லுது, அந்த காலத்துல ஒரு போன் டைரக்ட் இருக்கும், அந்த மாதிரி எடுத்து வச்சு வரிசை எல்லாத்து வீட்டையும் சொல்லி எல்லாத்து வீட்டுக்கும் போயிட்டு வான்னு அந்த மாதிரி ரிக்ரெஷன், முடிவில்லாமல் செல்லுதல். ஓகேவா? இந்த தோஷம் இல்லாமல் பேச வேண்டும். என்னென்ன தோஷம்? வியாகாத தோஷம், ஆத்மாஸ்ரய தோஷம், மூணாவது அந்யோன்ய ஆஸ்ரய தோஷம். நீங்க அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த கிளாஸ்ல. சக்கரம். அடுத்தது அனவஸ்தா தோஷம். இப்ப என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது பூர்வபக்ஷிமா, அதாவது இப்ப வித்யாரண்யத்துக்குள்ள என்னென்ன தோஷம் கண்டுபிடிக்க போறாரோ அதை இப்ப நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் இப்ப அவர் என்ன, எங்க சப்ஜெக்ட் என்ன விட்டுறக்கூடாது, குணம்னா என்னன்னு அவர் கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் பதில் சொல்ல ஆரம்பிப்பான். ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பதிலுக்கு ஒரு ஏதோ ஒரு தோஷத்தை போட்டு நெகேட் பண்ணிடுவார். அது என்னங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். என்ன டெபினிஷன் சொல்றான், அது என்ன தோஷத்துடன், குணம்ங்கிற கேள்வி தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. வாட் இஸ் குணம், டிஃபைன் குணம், இதுதான் கேள்வி. அதை மறந்துடக்கூடாது. அதுக்கு அவன் பதில் சொல்ல ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, நீ கேள்வி கேட்கறதுக்கு யோகியதை இல்லைன்ட்டு. ஏன்னா குணம்ங்கிற வார்த்தைக்கு நீ டெபினிஷன் பண்ணு, அப்புறம் நான் உன்னோட நீ கேள்விக்கு நீ வந்து கேள்வி கேட்கறதுக்கு யூ ஆர் குவாலிஃபைன்னு ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் குணம்னா டிஃபைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவன் தான் எந்திரிச்சு நிர்குணமா உன்னோட நீ சொல்ற பிரம்மம் நிர்குணமா சகுணமா கேட்டது நீ தானே, அப்ப அந்த குணம்ங்கிற வார்த்தை நீ தானே யூஸ் பண்ணிருக்க, ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணும் பாரு. அப்ப அவன் டெஃபினேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இவர் எப்படி நெகேட் பண்றாரு, பியூட்டிஃபுல் நெகேஷன் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.